நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி வறுத்துடுங்க. ஸோ அதாவது நீங்கள் மாவு வறுக்கும் போது பக்கத்துலேயே நின்று திரியை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்குங்க. இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம உடச்சிக்கலாம். ஒரு 2 தேங்காவை வந்து மிக்சியில் வந்து நீங்கள் இது பண்ணாமல் இந்த மாதிரி சிறகை இருந்தால் அந்த சிறகையில் செய்யுங்க. பார்க்குறான் பார் தேங்காய் கிடைக்குமான்னு வேடிக்கை பார்க்குறான். பண்ணுறாங்களே நமக்கு இப்போ கொடுப்பாங்களா அப்படின்னு வேடிக்கையோடு வெயிட் பண்ணுறான். இப்போது அந்த மாவு வந்து சீக்கிரம் சூடாகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா மண்சட்டி இருக்குல்ல, மண்சட்டியில் போட்டுட்டேன். ஸோ சீக்கிரம் ஆகும், ஏன்னா அது கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். பார்த்திங்களா இந்த பக்கம் வருதுங்களா. அடுத்து நம்ம தேங்காய் துருவி கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த தேங்காயில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம், ஒயிட் சுகர். நிறைய மாவு இப்படி எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் எடுத்து இந்த குழியை வச்சு ஒரு 10 அப்பம் வந்திருக்கு சரியா. ஸோ இந்த 10 பார்ப்போம், திறந்து பார்ப்போமா. கேஸில் ரிலீஸ் பண்ணியாச்சு, மனம் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கனாக்கா ஓஷான் அப்பம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாம் சண்டேக்கு ப்ரீவியஸ் நைட்டு செய்வாங்க. இது ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் விளாக் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கேரளா கிறிஸ்டியன்ஸ் ஃபேமஸாக செய்கிற ஒரு கொழுக்கட்டை. இது பாம் சண்டே அன்றைக்கி செய்வாங்க. ஸோ நாளைக்கு பாம் சண்டே, ஸோ இன்றைக்கி செய்கிறோம். இது வருஷத்தில் ஒரு நாள் தான் செய்வாங்க, எல்லா நாள்லாம் நினச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா. அண்ட் உங்கள் ஊர்லெலாம் என்னென்ன ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் இருக்குது, அது என்ன ஏதுன்ட்டுலாம் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் அதை உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ முதல்ல வந்து நீங்கள் பச்சரிசியை கழுகி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி வறுத்துடுங்க. ஸோ வறுத்தா அந்த மாவு வந்து இப்போது பாக்கி இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வறுக்கலைன்னா அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் கையோட வறுத்துருங்க. நான் இப்போ வறுக்கிற ப்ராசஸில் இருக்கேன். இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்க, இல்லை கடைசி காலத்தில் யாரோ இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்டால் கூட இந்த பலகாரத்தை செய்து கொடுக்க மாட்டாங்க. கடைசி ஆசையாக கேட்டால் கூட இது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது வருஷத்தில் ஒரு நாள் இல்லை அந்த 3 நாள் தொடர்ச்சி அந்த பீரியடில் மட்டும்தான் செய்வாங்க. மற்ற பீரியட்லலாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, செய்யவும் கூடாதுன்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. நாங்கள் சின்னதெல்லாம் கேட்டால் எங்கள் வீட்டிலலாம் செய்ய தர மாட்டாங்க, அந்த நாளுக்கு மட்டும்தான் செய்வாங்க. இது நிறைய பேர் தெரியாது. இது வந்து சாதாரண கொழுக்கட்டை தானே அப்படின்னு நினைப்பாங்க. இது சாதாரண கொழுக்கட்டையே கிடையாது சரிங்களா. இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். அதாவது நீங்கள் மாவு வறுக்கும் போது பக்கத்துலேயே நின்று திரியை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்குங்க. மாத்திரம் இல்லை, இந்த அரிசி பொடி வந்து வறக்கும் போது உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு மனம் வரும். அந்த மனம் தான் வந்து இதோட அடையாளம். இது வரப்பட்டிருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிய வரும் சரியா. அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். கோல்டன் கலர்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை, அந்த மனம் வந்தாலே போதும். நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம உடச்சிக்கலாம். ஒரு 2 தேங்காய் தேவைப்படும். தேங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒரு தேங்காய் தான் உடச்சி காட்டுறேன், 2ஆவது தேங்காய்லாம் அப்புறமா காட்டுறேன். தேங்காவை வந்து மிக்சியில் வந்து நீங்கள் இது பண்ணாமல் இந்த மாதிரி சிறகை இருந்தால் அந்த சிறகையில் செய்யுங்க. அப்போ தான் அதோட பூ மாதிரி அழகாக வரும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூ மாதிரி வரணும். அப்போ தான் அது வந்து அதிகம் கனமாக இருக்காது. நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வராது, அப்போ டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் தேங்காவை முதல்ல நீங்கள் மாதிரி சிறகி எடுக்கணும். எவ்வளோ தேங்காய் போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. பார்க்குறான் பார் தேங்காய் கிடைக்குமான்னு வேடிக்கை பார்க்குறான். பண்ணுறாங்களே நமக்கு இப்போ கொடுப்பாங்களா அப்படின்னு வேடிக்கையோடு வெயிட் பண்ணுறான். அவனுக்கு கிடைச்சா இந்த தேங்காய் நமக்கு எதுவும் கிடைக்காது. அந்த பலகாரத்தில் போட மொத்த தேங்காய் அவனு எடுத்துருவான். என்ன சானே உன்னை கூப்பிடல அங்கே உட்கார்றா. ஸோ மொத்தத்தையும் சிறகியாச்சு. ரொம்ப சைடு எடுக்காதீங்க, அப்போ ப்ரௌன் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் போதும். ஓகே, என்ன வேர்த்திருச்சு. ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் எடுத்து சாப்பிட விட மாட்டாங்க.
இப்படி எடுத்து வாயில் போட்டால் திட்டுவாங்க, கையில் அடிப்பாங்க, எடுக்காத, அது இது மேலே உட்காந்து எடுத்து சாப்பிடாதேன்னுவாங்க. ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிடாதான் தோணுமே, இங்கே உட்காரும்போது எடுத்து வாயில் போடணும்னு தோணுமே. சரி, அடுத்து நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். இப்போது அந்த மாவு வந்து சீக்கிரம் சூடாகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, மண்சட்டி இருக்குல்ல, மண்சட்டியில் போட்டுட்டேன். ஸோ சீக்கிரம் ஆகும், ஏன்னா அது கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி பாயில் பண்ணி தண்ணியை நீங்கள் பாயில் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது சூடாக இருக்கிறதுனால கை கூட இதாகும். நான் கெட்டிலில் சூட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அது மாவு வந்து சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சதில் இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த பக்கம் தெரியுதுங்களா, ஒட்டில் பார்த்தீங்களா, இதுதான் பக்குவம், தெரியுதுங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம தேங்காய் துருவி கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த தேங்காயில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம், ஒயிட் சுகர். நிறைய பேர் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து நாட்டு சர்க்கரை போடுறாங்க. பட் இது ட்ரெடிஷ்னலாக வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கிடையாது, இந்த ஒயிட் சுகர் தான். இதை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சர்க்கரை தேங்காயில் கலக்கணும். ஏன்னா இந்த தேங்காயில் இருக்க ஈரத்தில் இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிடும். அதனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக அதை சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சர்க்கரை, இனிப்பு அதிகமாக சாப்பிடுவோன்னா சர்க்கரை அதிகமாக போடுங்க, அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்கன்னா கம்மியாக போடுங்க. மாவு இப்படி எடுத்துகிட்டு ஒரு குழி எடுத்து இந்த குழியை வச்சு, பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கும் கஷ்டம்தான். நானும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணுவேன். ஆனால் நான் பண்ணுறது ரேர் தான். சரிங்களா? இந்த ஆடை எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அதில் வந்து ஃபீலிங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இது இந்த ஃபீலிங்ஸ் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ண, அவ்வளோதான். ஒன்றா ரெடி. ஸோ இதை மாதிரி பாக்கி மாவுலெல்லாம் செய்யலாம். இது வந்து கேரளாவில் எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டாங்க. எல்லா கிறிஸ்டியன்ஸ் ஒரு விதம் எல்லோரும் செய்வாங்களா கேட்டால் கிடையாது. இந்த கேரளாவில் அதிகமாக வந்து நாங்கள் திருச்சூர், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க செய்வாங்க. சரிங்களா? அப்புறம் கேட்காதீங்க, கேரளான்னு சொன்னீங்க, எல்லா இடம் செய்வாங்கன்னு நீங்கள், ஆனால் எங்கள் கோட்டையம் சைடெலாம் செய்ய மாட்டாங்க, செங்கனூர் சைடெலாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கமெண்டில் யாராவது கொடுத்தீங்கன்னா அதனால சொல்கிறேன். இப்போது நான் ஏன் வந்து சர்க்கரை பின்ன போடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் தண்ணி விட்டுச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி தான் ஆகிடும் நம்ம லேட்டாக. அதனால தான் உடனே செய்யணும் சொன்னது. நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ அதில் சர்க்கரை போடுங்க. தேங்காயில் கொழுக்கட்டை எங்கள் இதில் இப்படி தான் வருங்க. நீங்கள் என்ன அச்செல்லாம் வச்சு பண்ணலைங்க, பாருங்கள் நான் கையில் இப்படி தான் செய்கிறேன். சரியா? ஸோ ஷேப் அப்படி தான் இருக்கும். அண்ட் உங்கள் மூடு எப்படி இருக்கோ, மனசு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் வரும். அதுவும் வேறு விஷயம். நான் இப்போ அர்ஜெண்ட்டாக செய்கிறேன், அரிபரியாக டைம் ஆகிடுச்சு. இப்போ பண்ணது வந்து ஒரு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ அப்பம் வந்திருக்கு, ஒரு 10 அப்பம் வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த 10 அப்பம் வந்து இப்போ நம்ம வந்து வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இட்லி குக்கர் தட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அப்பமாக வச்சுருங்க. அதில் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. மேலே வந்து பாக்கி இருக்குது ஃபில் பண்ணிடலாம். ஓகே, என்னடா குக்கர் வைக்கிறாங்களே விசில் போட போகிறாங்களாலாம் கேட்காதீங்க. அது டீ வைக்கிறதுக்கு 2 விசில் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு சீக்கிரம் ஆகிறதுக்கு இந்த குக்கரில் வச்சு மூடியெல்லாம் விசில்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட்டு ஸ்லிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே இது ரெடி ஆகிடும். இப்போ எப்படி ஆவி வருது தெரியுதுங்க உங்களுக்கு? ஆவி தெரியாதா? இப்போ வந்து நம்ம வந்து பொறுமையாக அது திறப்போம். திறந்து பார்ப்போமா? கேஸில் ரிலீஸ் பண்ணியாச்சு. மனம் வருது. வேவு போதுமா போகலையான்றது நம்ம வந்து கொஞ்சம் இது விட்டு குத்தி பார்க்கலாம். வெந்துருச்சு, ஏன்னா இதில் எதுவும் ஒட்டி வரல. பாருங்கள், எதுவும் ஒட்டி வரல. ஸோ வெந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி மாவு வந்து வறுத்தது தானே, ஸோ வெந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கனாக்கா ஓஷான் அப்பம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா பாம் சண்டேக்கு ப்ரீவியஸ் நைட்டு செய்வாங்க. இது அதிகமாக செய்கிறது பார்த்திங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் சிரியன்ஸ். பாருங்க அழகாக வெந்துருச்சு பார்த்தீங்களா, உள்ளே இவ்வளோ அழகாக
அந்த இது இருக்குது, தேங்காய் அண்ட் சர்க்கரை டேஸ்ட்டு. இந்த காரம் பாருங்க, அந்த ஸ்வீட்டு சூப்பராக. அதிகம் சர்க்கரை நான் போடல, எவ்வளோ வேணால் சாப்பிட்டேன். மொத்தம் நானே சாப்பிட்டேன். நிறைய பேர் நைட்டு டின்னர் எதே தான் இருக்கும், வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இது ஹெல்த்தி கூட, ஆயில் கொஞ்சம் கூட கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆனால் நாங்கள் இயர்லி ஒன்ஸ் தான் செய்ய முடியும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது வீடியோ ஸ்வீட்ஸ் எதாவது வேணும்னாக்கா சொல்லுங்கள் கமெண்டில், செய்ய ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வந்து டாடா பை பை. See you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.